உக்ரைனுடைய பிரசிடென்ட் உக்ரைன்லே இல்லைப்பா ஊரை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிவிட்ட சில செய்தி ஊடகங்கள். அதற்கு தரமாக செலஸ்கி கொடுத்த பதிலடி. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா நீ பேசாமல் ஒரு நாட்டை விட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது செலஸ்கி சொன்ன பதில், யுஎன்எஸ்சியில் இந்தியாவினுடைய பதில், இப்படின்னு சொல்லி பல அப்டேட் நடந்திருக்கு. அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு தலைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைவனுக்கு, அதாவது அவங்களுடைய தலைவனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குழுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் வந்துட்டுருக்குன்னா அந்த குழுவை விட்டுட்டு போகாமல் நான் அங்கே தாண்டா இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே போராடுவோண்டா, நம்ம எல்லோரும் சேருவோம் அப்படின்னு சொல்கிறது தான் தலைவனுடைய பண்பு. ஸோ செலஸ்கி அவர்கள் அதை கரெக்டாக காண்பிக்கிறார். உக்ரைனுடைய பிரசிடென்ட் அவர்களை பார்த்து பைடன் அவர்கள் சொல்கிறாங்க, எப்பா யுத்தம் பெருசாகிட்டு இருக்கு, நீ என்ன செய், பேசாமல் நாட்டை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது செலஸ்கி அவர்கள் சொன்னாங்க, உக்ரைனுடைய பிரசிடென்ட் சொல்கிறாரு, என்கிட்ட போராடுறதுக்கு மக்கள் இருக்காங்க, ஆனால் ஆயுதங்கள் கிடையாது, எனக்கு ஆயுதங்கள் தான் வேணும் தவிர இப்போதைக்கு எனக்கு வேறொரு நாட்டுக்கு போகிறதுக்கான ரைடு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, நான் நாட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் ஃபேக்கான செய்திகளை பரப்பி விடுறாங்க, இதோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் வரார். நார்மலாக இருக்கக்கூடிய வீடியோ காலில் உக்ரைனுடைய ஒரு தெருமுனையில் நின்றுட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இன்றைக்கி வைரலாக மாறிட்டுருக்கு. இந்தியர்கள், உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொன்னதுபடியே இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் அப்படிங்கிறது இந்தியர்களை மீட்டு 4 மணிக்கு மும்பைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ செலஸ்கி சொன்னது மாதிரியே நாங்கள் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் ஒரு 1000க்கும் அதிகமான இராணுவ வீரர்களை கொன்றிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விகள் இருக்குது. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கு அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு. குறிப்பாக நேற்றைய தினம் மட்டும் 2 ஃப்ளைட்டை இவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். யார்? உக்ரைனுடைய படை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அதில் குறிப்பாக 76 அப்படிங்கிற ரஷ்யனுடைய டிரான்ஸ்போர்ட் பிளேன், அந்த ஃப்ளைட் எங்கே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைநகரம் உக்ரைனுடைய தலைநகரத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு இருக்கும்போது நிறைய பேராட்ரூப்ஸ் அந்த ஃப்ளைட்டில் இருந்ததாகவும் அந்த ஃப்ளைட்டை நாங்கள் சுட்டி வீழ்த்தி விட்டோம், ஆனால் எத்தனை பேராட்ரூப்ஸ் உயிரிழந்தார்கள் இல்லை எத்தனை பேராட்ரூப்ஸ் அதில் இருந்தார்கள் அப்படிங்கிற கணக்கு இன்னும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஸோ பேராட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 76 அப்படிங்கிற இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 125 ராணுவ வீரர்கள் பேராட்ரூப்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு ஃப்ளைட்டை பிலாசர்குவா அப்படிங்கிற ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் சுற்றி வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் உக்ரைன் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இதை அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பும் உறுதி செய்திருக்கிறது. அடுத்ததா இன்னைக்கு வந்த யுஎன்எஸ்சி தான், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கா மற்றும் அல்பேனியா 2 நாடுகள் சேர்ந்து என்னதை கொண்டு வராங்க, எப்பா இப்படி மாதிரி ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை கொடுக்கணும், யுஎன்எஸ்சியில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்தை வீட்டோ பவர் வச்சு, என்னுடைய வீட்டோ பவரை வச்சு நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது ரஷ்யா. ஏன்னா யுஎன்எஸ்சியினுடைய நிரந்தர உறுப்பினர் ரஷ்யாவும் ஒரு ஆள் தான். ஸோ அந்த வீட்டோ பவர் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அதில் ஓட்டெடுப்பு அப்படிங்கிறது நடந்தது. இந்த ஓட்டெடுப்பில் கிட்டத்தட்ட 11 நாடுகள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் 3 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவான வாக்கெடுப்பில் நாங்கள் பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லி 3 நாடுகள் தனியாக நின்றது. அந்த 3 நாடுகள் சீனா, இந்தியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஆதரவு தெரிவித்த நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுஎஸ், அல்பேனியா, போலந்து, இத்தாலி, ஜெர்மனி, எஸ்தோனியா, லக்சம்பர்க், நியூசிலாந்து போன்ற நாடுகள். ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களுடைய வீட்டோ பவரால் இந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அதே யுஎன்எஸ்சியில் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய வீட்டோ பவரை வச்சு இந்த தீர்மானத்தை வேண்டுமானால் நீ என்ன செஞ்சிருக்கலாம், நிராகரித்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய வீட்டோ பவர், எங்களுடைய வாய்ஸ், எங்களுடைய சப்தத்தை, எங்களுடைய குரலை ஒழிக்க முடியாது, அங்கே உக்ரைனுடைய அழுகுரலை உன்னால் ஒழிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி யுஎன்எஸ்சியில் அமெரிக்கா அவங்களுடைய காட்டமான பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ யுஎன்எஸ்சியில் நடந்தது ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகள் யாவை அப்படிங்கிறதை காண்பித்ததாகவும் இது ரஷ்யாவுக்கு பெரிதாக உதவி புரியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் சொல்லுகிறது. ஏன்னா யுஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் யாரும் எதுவும் செய்யலை. அதாவது நேட்டோ படைகளோ இல்லை யுஎன்எஸ்சியில் அங்கங்களாக இருக்கும் நாடுகளோ உக்ரைனுக்கு ஆதரவாக படைகளை கொடுக்க வேண்டும், சீக்கிரமாக அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவே பிறப்பிக்கப்படவில்லை. அதனால் யுஎன்எஸ்சியை சார்ந்த நாடுகள் ஒரு ஃபெயிலியர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ரஷ்ய ஊடகங்களால் இன்னைக்கு விமர்சிக்கப்படுகிறது. ஸோ இந்தியா ஏன் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெறவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்தியா சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் பதில், நடப்பது 2 நாட்டுக்கு பிரச்சனை. இந்த 2 நாட்டில் பல அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு, அதை பேச்சுவார்த்தை வழியாக தீர்க்க வேண்டுமே தவிர ஒரு யுத்தம் வழியாக இல்லை. அப்படியே ஒரு யுத்தம் நடந்திருக்கும் போது 2 நாடுகளுமே அங்கே யுத்தம் செய்கிறது, ஜெலன்ஸ்கி அவர்களும் யுத்தம் புரிகிறாங்க, ரஷ்யாவும் அங்கே யுத்தம் புரிகிறது. இதை கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடிக்கணும். இதில் ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இன்னொரு நாட்டுக்கு எதிராக தீர்மானம் செய்வதில் இந்தியாவுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கக்கூடாது, இந்தியர்களை பாதுகாக்க வேண்டும். இதனால தான் இந்த வாக்கெடுப்பில் இந்தியா பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லி இந்தியா அதனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இது முதலே நமக்கு
நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியாவால் அங்கேயும் சாய முடியாது, இங்கேயும் சாய முடியாது. கண்டிப்பாக நடுநிலைமை அப்படிங்கிறத அவங்க வகித்தே ஆக வேண்டும். ஒரு இமேஜில் அங்கே நடந்த கிரவுண்ட் ஃபைட்டிங் என்ன அப்படிங்கிறதை காண்பிப்பதற்கான ஒரு இமேஜ் தான் இது. இந்த கிரவுண்ட் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது தரைப்படை அங்கே புகுந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சோம். ஸோ தரைப்படை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு பெரிய அளவு பாதுகாப்பையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் கோரிக்கை வைக்கிறது. செர்னோபில் அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் பிளான்டேஷன் அதை மட்டுமே நம்ம உலக நாடுகள் பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மையான ஒரு த்ரெட் கிடையாது, ஒரு பயமுறுத்தும் விஷயம் கிடையாது. 12 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் உக்ரைனை சுற்றி எங்கும் இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ரஷ்யாவினுடைய கைக்கு போயிடக்கூடாது. அப்படி போனது என்றால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்டேஷன் இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு நீர்மின் நிலையத்தை முழுவதுமாக ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பல எனர்ஜி செக்டார்ஸுக்கு மேலே ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்குது. பல இடங்களிலும் இப்போது மின்சாரம் அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மத்தியில் அமெரிக்கா அவங்களுடைய காங்கிரஸில் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்குப்பா, உக்ரைனில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நான் ஆயுதங்கள் மட்டும் கொடுக்க வேண்டும், அதுக்காக எனக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி பைடன் அவர்கள் கேட்க, எவ்வளவு ரூபாப்பா அப்படின்னு சொல்லும்போது $6.4 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஆல்ரெடி 13-30 பில்லியன் அமெரிக்க டாலர் இதே அமெரிக்காவை நம்பினதுனால உக்ரைனுக்கு பெரிய ஒரு குழி விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்ததும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டியதுதான். 6.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது இது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா? அமெரிக்கா உக்ரைனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல இந்த 6.4 பில்லியன் அமெரிக்க டாலரில் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வழியாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், யூஎஸ்னுடைய ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கப்பட்டால் தான் அங்கே நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், சின்னதாக உதவிகள் கொடுக்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பணத்தை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த யுத்த பூமிக்குள்ளே போட்டு பணத்தை எடுக்க ஆரம்பிப்பதற்கான திட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வீடுகளை இழந்து, உக்ரைனில் இருக்கக்கூடிய நபர்கள் வீடுகளை இழந்து பல நாடுகளுக்கும் தஞ்சம் புகுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், யுனைடெட் நேஷன் சொல்கிறது படி பார்க்க போனால் 40-50 லட்சம் நபர்கள் வெவ்வேறு இடத்திற்கு இடம்பெயர்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி மனதை உழுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. செலஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றார், இன்னைக்கு எங்களுடைய விதி எழுதப்பட போகிறது, இங்கே நாங்கள் உயிரோடு இருப்போமா, உக்ரைன் நாட்டு மக்கள் உக்ரைனுக்காக போராடுகிறார்கள், இந்த மண் எங்களுடையது, இந்த குழந்தைகள் இந்த மண்ணில் படிக்க வேண்டும், இந்த மண்ணில் வளர வேண்டும், அதற்கான விதி இன்னைக்கு தீர்மானிக்கப்பட போகிறது. அமெரிக்கா உன்னால் முடிஞ்சா உதவி செய், நேட்டோ படைகளே உங்களால் முடிஞ்சா உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி செலஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் செலஸ்கி அவர்கள் சொன்னது நடக்குமா? இந்த படைகள் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நான் பணம் தரேன், நான் ஆயுதங்கள் தரேன், நீ மட்டும்தான் போராடணும் அப்படின்னு சொல்லி முதுகலை குத்திட்டு இருக்காங்க, உக்ரைனுடைய முதுகலை குத்திட்டு இருக்காங்க. 2014 வருடத்திலிருந்து இந்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும்போது கொஞ்சமாக அந்த வரலாறை பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய கேம் பிளான் அப்போவே ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கடன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. ஆனால் உக்ரைன் செய்த தப்புக்கும் இல்லாட்டி அமெரிக்கா செய்த சூழ்ச்சிக்கும் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். ஸோ ரஷ்யா எந்த மாதிரி கரிசனை காட்டப்போகிறது? ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் வா அமைதி பேச்சுவார்த்தைக்கு உன்னை நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலஸ்கி அவர்களை பார்த்து கேட்டதாகவும், ஆனால் என்னென்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இதற்கு நீ சம்மதம் தெரிவித்தாய் என்றால் நிச்சயமாக அமைதி பேச்சுவார்த்தையில் நடத்தலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு செலஸ்கி நான் ரெடி, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன, அப்படி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தால் என்னென்ன நடக்கும், செலஸ்கி அவர்களுடைய ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக நடைபெறும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அதன் பிறகு போர்க்கைதிகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய யுத்த பூமியில் வேறு ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா, அமெரிக்கா நேட்டோ படைகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நேட்டோ படைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேட்டோ நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, நேட்டோ நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக மட்டும் நீங்கள் நில்லுங்கள், உக்ரைன் நாட்டுக்குள்ளே புகுந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத மறுபடியும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு ஹாட்லைனை எனேபிள் பண்ணிட்டாங்க. தப்பி தவறி கூட அமெரிக்காவினுடைய படைகள் மீது ரஷ்யா போர் தொடுத்து விடக்கூடாது. ஸோ அமெரிக்காவினுடைய படைகள் எங்கெங்கே நிற்குது அப்படிங்கிறத யாருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரஷ்ய படை வீரர்களுக்கு இல்லாட்டி ரஷ்யாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அமெரிக்கா ஒரு சேஃப் ஜோனில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போ நடந்திருக்கிற அப்டேட். நிறைய பீரங்கிகள், ரஷ்யாவினுடைய பீரங்கிகளை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய விமானங்களை அழித்து விட்டோம், 1000க்கும் அதிகமான ரஷ்ய வீரர்களை கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாலும் உக்ரைனுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு வல்லரசை எதிர்த்து அப்படிங்கிறதையும் நம்ம நினைவு கூற வேண்டும். நிறைய இமேஜஸ் நான் இங்கே காண்பித்திருக்கிறேன். வரக்கூடிய லைவில் இன்னும் பல அப்டேட்ஸுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.